சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து திருவண்ணாமலை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் நம்முடைய செய்தியாளர் பாண்டியன். வணக்கம். இந்த கண்டன ஆர்ப்பாட்டம் தொடர்பான மேலும் விவரங்கள். வணக்கம். சென்னை உள்ளிட்ட தமிழகத்தின் பல்வேறு மாவட்டங்களில் பெண்களுக்கு எதிராக பாலியல் குற்றங்கள் தொடர்ந்து நடைபெற்று வருவதை கண்டித்து தமிழக அரசு நடவடிக்கை எடுக்காமல் இருப்பதால் இன்று அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. குறிப்பாக திருவண்ணாமலை கிழக்கு மாவட்ட அதிமுக சார்பில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டமானது நடைபெற்றது. திருவண்ணாமலை வேலூர் சாலை வேங்கிக்கால் புதூர் கிழக்கு மாவட்ட அலுவலகத்தில் இருந்து இருசக்கர வாகனத்தில் 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினர் பேரணியாக வந்து மாவட்ட ஆட்சியர் எதிரே நின்று கண்டன கோஷங்கள் எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். குறிப்பாக தமிழகத்தில் நடைபெறும் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் தடுக்கப்பட வேண்டும் என இந்த கோஷத்தில் மேற்கொண்டும் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்ட 500க்கும் மேற்பட்ட அதிமுகவினரை காவல்துறையினர் கைது செய்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்தனர். இதனால் திருவண்ணாமலை நகரத்தில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டு வருகிறது. சென்னை அண்ணா பல்கலைக்கழக வளாகத்தில் மாணவி பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே அதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. கூடுதல் விவரங்களை தருகிறார் நம்முடைய செய்தியாளர் ஸ்ரீராம். வணக்கம். முழு விவரங்கள். தமிழகம் முழுவதும் அதிமுக சார்பில் மாவட்ட தலைநகர்களில் ஆர்ப்பாட்டம் நடைபெற்று வருகிறது. அந்த வகையில் காஞ்சிபுரம் மாவட்ட அதிமுக சார்பில் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே இருக்கக்கூடிய காவலாங்கேட் என்ற பகுதியில் முன்னாள் அமைச்சர் சோமசுந்தரம் தலைமையில் ஆர்ப்பாட்டம் தற்போது நடைபெற்று வந்தது. அதில் அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற மாணவிக்கு நடந்த கொடூரத்தை கண்டித்தும் தமிழக அரசை கண்டித்தும் சட்ட ஒழுங்கு பிரச்சனையை கண்டித்தும் கோஷங்களை எழுப்பியவாறு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு அனுமதி மறுக்கப்பட்டுள்ள காரணமாக இந்த ஆர்ப்பாட்டத்தை கைவிட்டு விலகி செல்லுமாறு தெரிவித்தனர் போலீசார். அதனையும் மீறி ஊர்வலமாக சென்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்ற போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தி 500க்கும் மேற்பட்டோரை கிட்டத்தட்ட 7 பேருந்துகளை அவர்களை கைது செய்து அங்கிருந்து தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள். இதன் காரணமாக வந்தவாசியிலிருந்து காஞ்சிபுரம் நோக்கி செல்லக்கூடிய சாலை, முக்கிய சாலை வந்தவாசி சாலை, இந்த சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து நெரிசலும் பதட்டமும் ஏற்பட்டது. அவர்கள் ஊர்வலமாக சென்ற முற்பட்ட போது போலீசார் அவர்களை தடுத்து நிறுத்தியதன் காரணமாக அங்கிருந்து ஊர்வலமாக செல்ல முயற்சியின் காரணமாக சிறிது நேரம் அந்த பகுதியில் பரபரப்பு ஏற்பட்டது. அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடைபெற்ற அந்த மாணவிக்கு நடந்த சம்பவத்தை கண்டித்து தொடர்ந்து தமிழகம் முழுவதும் நடைபெற்றிருந்தாலும் காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி சென்ற அதிமுகவினரை முன்னாள் அமைச்சர் மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்களை கைது செய்து தற்போது தனியார் திருமண மண்டபத்தில் அடைத்திருக்கிறார்கள்.